நிமிஷம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. மறக்க முடியாத ஒரு பகல் வேலையா இது நமக்கு மாறட்டும். நம்மை அறிந்தவர், நம்மை நன்றாக புரிந்தவர், நம்மை குறித்த எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற நல்ல ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் ஏற்கனவே இந்த இடத்தில் இருக்கிறது. எல்லாம் கண்களை மூடி, ஓ இன்னும் உம்மை அறியனமே, இன்னும் உம்மை அறியனமே, இன்னும் கிட்டி சேரணமே, நான் இன்னும் கிட்டி சேரணமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமேப்பா, இன்னும் உம்மை அறியணுமே, நான் இன்னும் உம்மை ஹஸ்தல் பிரபாதன ஹல்வனா ரஹதனியா சேரணமே, பிரசன்னம் ஓ பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா பிரசன்னம், மால்கரா ஹஸலபஹதரா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளை வாழ்வாகுமா, எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும் நீர்தானே, எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும் நீர்தானே, எனது நினைவும் நீர்தானே, எனது நினைவும் நீர்தானே, எனது உயிரும் நீர்தானே, எனது உயிரும் நீர்தானே, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோ. எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி Malkara hazemene hebra kanta, hallelujah, 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 hallelujah.
ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்களுக்காக எதையும் செய்வதற்காக மனமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் நமக்காக ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி, உங்க மனம் விரும்பின பல காரியங்கள் இதுவரைக்கும் நடக்காமல் போயிருக்கலாம். பட் இனியும் காலம் அப்படியே கழியாது. நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பார். ஒரபல ஹல்தனமன சாந்தலமனே ஆர்த்தரையா லேப்ரேசில மஹாண்டோ பிரகாந்தேசலமனே ஹந்தோலா. இந்த கால வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்போடு கூட அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நன்றி. உங்களோடு கூட இந்த கால வேளையில் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சாலமோனை பார்த்து ஆண்டவர் இப்படி கேட்கிறாரு, நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆமென். இனியும் கேள்வியோடு கூடவே கர்த்தர் உங்களை கடந்து போக பண்ண மாட்டார். நீண்ட நாட்களாக பல கேள்விகளோடு கூட குழப்பங்களோடு கூட இருக்கிற சில காரியங்களை கர்த்தர் தீவிரமாக அவருடைய பதிலினால், தீவிரமாக அவருடைய தீர்வுகளினால் கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்தி ஒரு இடத்துல ஆண்டு உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அந்த இடம் மிகவும் ஆச்சரியமாய் இருக்கும். ஹல்லேலூயா. குத்தாது என்று நினைக்கிறது கூட குத்தின சில காலங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். இது முள்ளாய் இருக்காது என்று நினைத்த சிலதெல்லாம் முள்ளாய் மாறின போது கர்த்தருடைய கரம் மாத்திரம் உங்களை பிடிக்காமல் இருந்திருந்தால், ரெபா ஹல்பனா சந்தல் பிரபதன ஹல்பனா ரியார்த்தனையா, இன்னைக்கு இந்த இடத்தில் பிரைஸ் தி லார்ட் ஒரு நிலையில் உங்களால் இருந்திருக்க முடியவே முடியாது. இந்த ஊழியம் கர்த்தருடையது. ரெபதன ஹல்பனா சந்தல ஒரு பெரிய ஷிஃப்ட், ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். லேர்மன ஹேப்ரமா ஜியாந்தோமன ஹல்பனா, கண்களால் கிரகிக்க முடியாத சில நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அதை செய்ய போகிறது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம். ஓசியா 6வது அதிகாரம் 2வது வசனம். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமான ஒரு வசனத்தை உங்களோடு கூட ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்னதை நான் சொல்லி ஜெபிக்க போறேன். 2 நாளைக்கு பிறகு, மறுபடியும் வாசிங்க. 2 நாளைக்கு பிறகு அவரே நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் அவர் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஆமென். 3 காரியங்களை கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். 1 உயிர்ப்பிப்பார், 2 எழுப்புவார், 3 நாம் பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. எங்கேயோ பிழைத்திருப்போம் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆமென். சரி, ஓகே. 3ஆம் நாளினுடைய அனுபவத்தை கர்த்தர் இந்த ஊழியத்திற்கும் பாஸ்டர் அவங்களுக்கும், அதுக்கப்புறம் இந்த சபைக்கும், உங்க குடும்பங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். அதனால ஆண்டவர் இந்த ஊழியத்தில், உங்களுடைய சபையில் ஒரு 3ஆம் நாளை கர்த்தர் திருப்பி கொடுக்க போகிறார். என்னுடைய பெயர் டெரிஷீஸ். என் பேரை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா என் பேர் உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது, எனக்கு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் கூட்டம் முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா என் பேர் என் ஃபோட்டோ எந்த மட்டும்தான் வரும். அப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை இல்லாமல் இருக்கும்போது 2வது வருஷத்தில் ஆண்டவர் சொன்னார், மகளே உனக்கு பிள்ளை அல்ல, உனக்கு நான் பிள்ளைகளை தருவேன், ஒரு புத்தகத்தை எடுத்து நான் சொல்கிற பேரெல்லாம் எழுது அப்படின்னு சொன்னார். அப்போ முதல் பெயர் டெரிஷீஸ் இம்ஸ் அப்படின்னு கொடுத்தார். அப்படின்னா திருத்துவ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பர் 2 டென்னி ஜினன்ஸ்
கர்த்தரின் சுதந்திரம். நம்பர் 3 டெஜிஃப்ரிஜன்ஸ், கர்த்தரின் பொக்கிஷம். நம்பர் 4 டெஷிஃப்ரிஷன்ஸ், கர்த்தரின் ஈவு. நம்பர் 5 டெஃபிஃப்ரிஃபென்சி, எல்லாவற்றுக்கும் எல்லாம். அப்படின்னு அம்மா இன்னொரு குழந்தை வரும் போலன்னு அப்படி 6வது போகும்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை அவ்வளோதான்னு. அப்போ 5 பிள்ளைகளை நான் தருவேன்னு ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரெல்லாம் சொல்லிட்டார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏதோ பைபிள் காலேஜில் கற்றுக்கொண்ட இயேசுவை பிரசங்கிக்கிறதுக்கு இப்போ நான் இங்கே வரல. ஆமென். என்னுடைய ஆண்டவர் பேசுகிறவர், அவர் சொன்னால் அதை அப்படியே செய்கிறவர். ஆமென். இன்றைக்கு காலையில் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரப்போகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆமென். அப்ப 2வது வருஷம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, 3வது வருஷம் குழந்தை இல்லை. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வருஷம் குழந்தையே இல்லை. எங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கும் போகல. என்ன ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் சொன்னால் அதை செய்வார்னு ரொம்ப விசுவாசத்தோடு கூட காத்திருந்தாங்க. 11வது வருஷத்துல எங்க அம்மாவுடைய வயிறு கொஞ்சம் குண்டாயிடுச்சு. அப்ப எல்லாரும் சொன்னாங்களாம் இது கட்டியா இருக்கும்னு. ஆனா அந்த 11வது வருஷத்துல ஆண்டவர் சொன்னது போலவே ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்த அந்த கட்டி தான் இப்போ உங்க முன்னாடி குட்டியா நிக்குது. ஆமென். ஆண்டவர் சொன்னார்னா அதை செய்வார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னா அதை செய்வார். சில பேர் நம்ம இப்படி நினைக்கிறோம், தெரியாம ஆண்டவர் ஏத்துக்கணும் போல. முன்னாடினா கூட சண்டைலாம் வந்துச்சுன்னா 4 வார்த்தை சண்டை போடலாம், திட்டலாம், அசிங்கமா பேசலாம். ஆனா இப்ப இந்த ஆண்டவரை வேற ஏத்துக்கிட்டு சண்டை போட்டா 2 கெட்ட வார்த்தை கூட பேச முடிய மாட்டேங்குது. சர்ச்சுக்கு போறியேன்னு இப்படி பேசலாமான்னு கேட்கிறாங்களே. சில பேருக்கு ஆண்டவரை ஏத்துக்கினதே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆமா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது கஷ்டம் அல்ல, அது நம்முடைய பாக்கியம். ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்ல, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரைஸ், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினதினால் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சில் இப்ப வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிதான். பிரைஸ், நீங்க இங்க வரல, நீங்க இங்க வரணும் என்று அவர் விரும்பினதினால் நீங்க இங்க வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் சொன்னால் அதை செய்கிறவர். ஆமென். சோ 11 வருஷத்துக்கு பிறகு என்னை ஆண்டவர் கொடுத்தார். அடுத்தது என்ன பிள்ளையா இருக்குமோன்னு தெரியாம அப்படியே இருக்கும்போது ஆண்டவர் பேசுறார், உனக்கு எத்தனை ஆண் பிள்ளைகள் பிறந்தாலும் ஒரு பெண் பிள்ளையை தருவேன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த பேரெல்லாம் வச்சுட்டு எது ஆணு பெண்ணுன்னு தெரியவே இல்லை. இப்ப நான் சொன்ன 5 பேர் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நீங்க 2வது முறை கேட்டவங்களா இருக்கீங்கல்ல, லைனா 5 சொல்லுங்க, ஒரு 1000 ரூபாய் தரேன் நான். ஆமா, சரி, ஓகே. அப்போ பாருங்க, இப்போ 2024வது வருஷத்திலேயே டெரிஷிஸ், டெஷின்னு சொன்னா அது எங்கிருந்து எடுத்தீங்க இந்த பேர்னு இருக்கு. எங்க அம்மா வெறும் 8வது படிச்சவங்க, எங்க அப்பா 10வது. கிராமத்தை சேர்ந்தவர். எங்க அம்மா ஒரு மலையாளம், கேரளா. இவங்களுக்கு ஒரு 50 வருஷம் முன்னாடி, நான் பிறக்கிறதுக்கே ஒரு 11 வருஷம் மேல ஆயிடுச்சு. அப்போ ஒரு 50 வருஷம் முன்னாடி இப்படி ஒரு பேர் இவங்க மண்டையில வர்றதுக்கு யோசிக்க முடியுமா? நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, முடியவே முடியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, 2024 கூட நாங்க எந்த வெளியூர் போனாலும், ஃபாரின் போனாலும், யாரோ நீக்ரோ வராங்க, இல்லாட்ட எங்கேயோ வெளியில இருந்து வராங்க, பேர் வித்தியாசமா இருக்குன்னு நினைப்பாங்க. எங்களை பார்த்துட்டு அப்புறம் தான், ஓ இந்தியாவா, ஓ தமிழா அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ 2024 கூட 40-50 வருஷம் முன்னாடி கர்த்தர் கொடுத்த பேர் எப்படி இருக்கு? ட்ரெண்டா இருக்கு பாருங்க. அப்ப ஆண்டவர் யாரு? 50 வருஷம் முன்னாடி ட்ரெண்ட்ல இருந்திருக்கிறார். எப்போ? 50 வருஷம் கடந்து. நான் நம்புறேன், இன்னும் ஒரு 50 வருஷம் இருந்தாலும் என் பேர் புதுசா தான் இருக்க போகுது. ஆமென். அப்படின்னா ஆண்டவர் சும்மா பழமையின் ஆண்டவர் அல்ல, புதிய காரியங்களை செய்கிறவர். இந்த சபைக்காக, உங்களுக்காக ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் சொன்னது போலவே 2வது ஆண் பிள்ளையை கொடுத்தார், 3வது ஆண் பிள்ளையை கொடுத்தார், 4வது ஆண் பிள்ளையை கொடுத்தார். அப்ப 5வது பெண்ணு தான். அப்ப ஆண்டவர் அது போலவே 5வது ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். இன்றைக்கு நாங்க எல்லாருமே பிரைஸ் ஆங்காங்கே ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறோம். பிரைஸ், நான் சென்னையில் ஊழியம் செய்கிறேன். பிரைஸ், எங்களுக்கு கீழே ஒரு 12 சபைகள் இருக்கு. என்னுடைய 4வது தம்பி குவைத்தில் ஊழியம் செய்கிறாரு. பிரைஸ், எங்களுடைய பிரான்ச் சபைகளை கர்த்தர் நிறைய இடங்கள்ல ஆரம்பிக்க உதவி செய்தார். சோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை சும்மா சொல்லி சொல்லியே காலத்தை கடத்த மாட்டாரு. சில நேரம் அப்படி இருக்கும், என்னடா பேசிட்டே காலம் ஓடுதே அப்படின்னு.
அப்படியே முடியாது. ஒரு இடம் வரும்போது ஒரு ஸ்பார்க் அடிக்கும் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க மிரண்டுடுவீங்க, என்னடா செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. பக்கத்துல கை பிடிங்க பார்ப்போம், நான் சொல்ற மாதிரியே சொல்லிடுங்க. தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா காலம் மாறப்போகுது, நீங்க ஜெயிச்சுட்டே இருக்க போறீங்க, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்க போகுது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க போகிறார், ஆண்டவர் நம்மை எழுப்ப போகிறார், ஆண்டவர் நம்மை பிழைக்க பண்ண போகிறார். இந்த ஆண்டவருடைய ஸ்டைல்ல பிழைக்க பண்றார் அப்படின்னா, ஏதோ நான் சாவ கடந்தேன், 2 கிளாஸ் தண்ணியை ஊத்தி என்னை பிழைக்க வச்சிருக்காரு கிடையாது. அவர் என்னை பிழைக்க பண்ணினாரே, ஆனால் அது ஒரு ரகம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை சுத்தி இருக்கிறவங்களால உங்களை பார்த்தா நம்பவே முடியாத அளவுக்கு அவருடைய சமூகத்தில் உங்களை பிழைக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். ஓ ராபா, சில பேர் கையை தட்டவே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் பேசுற வார்த்தைக்கு கை தட்ட வேணாம், இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் ஆமென், ஹல்லேலூயா. ரகமன ஹல்பா ரகதே லம்தே மனையா தூரபன ஹப்சா லெப பிரபதன ஹல்பனா ரகதனி அர்த்தனா. ஹல்லேலூயா. நம்மை பிழைக்க பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். இது எப்ப நடக்குமா? 3வது நாளிலே நடக்கும். ஆமென். உங்க சபைக்கு, இந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு 3வது நாளை கொடுக்க போகிறார். அந்த 3வது நாள் இன்றைக்கு துவங்கும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஓ ரபனா ஹந்தனா. உங்க 3வது நாள் இன்றைக்கு துவங்க போகிறது. உங்க பிசினஸ்ல, உங்க வேலையில, ஹல்லேலூயா, உங்க ஊழியத்தில், ஆமென், ஹல்லேலூயா, உங்க வீட்டு விஷயத்தில் எந்த பத்திரம், எந்த நிலம் பிரச்சனையா இருக்கிறது என்ற டாக்குமெண்ட் விஷயத்தில் ஒரு 3வது நாளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஓ ரபா லபா ஹஸ்தலமனே ஹந்தலபன ஹந்தனா. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள்ல நிறைய 3வது நாள் இருக்கு. அதுல ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிற சில காரியங்களை நான் சொல்லி நான் ஜெபிக்க போறேன். ஆமென், ஹல்லேலூயா. 3வது நாளிலேன்னு பல இடம் இருக்கு. அதுல ஒரு இடம், 3 நாட்கள் யோனா பிரைஸ் தி லார்ட் மீனினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் யோனாவை நினிவேவுக்கு போக சொன்னார், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆனா அவன் போனது, ஆமா, சில பேர் என் பேரை தர்சீஸ் நினைச்சுப்பாங்க. ஒரு முறை அரக்கோணத்துல ஒரு கூட்டம், நான் டைப் பண்ணி அனுப்புனேன் என் பேரை. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நான் தான் தப்பா ஸ்பெல்லிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, தப்பு பண்ணிட்டேன்னு, இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லைன்னு பைபிள்ல தேடி இருக்காங்க. அப்ப பார்த்தா இந்த பேர் இருந்திருக்கு. நான் கார்ல போயிட்டே இருக்கிறோம், ஃபுல்லா போஸ்டர், எல்லாத்தையும் தர்சீஸ்னு போட்டிருக்கு. போயிட்டக்கு அப்புறம் கேட்டேன், என்ன பேரை மாத்தி போட்டிருக்கீங்க? இல்லை, நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, எனக்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதனால நாங்கள் பைபிளில் கரெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் நான் சாட்சி சொல்லும் போது தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதனால தர்சீஸுக்கு இவன் போயிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை மறுபடியும் கப்பலில் எங்க போக வைக்கிறாரு? நினிவேவுக்கு போக வச்சாரா? இல்லையே. அவன் கப்பல்ல போகும்போது இப்போ டிராவல் சோர்ஸை கர்த்தர் உடைக்கிறாரு. இவனை மீனினுடைய வாய்க்குள், ஆமென். திமிங்கலத்திற்கு ஆக்சுவலா அதனுடைய உடம்பு தான் பெருசா இருக்கும், அதனுடைய தொண்டை நீங்க போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி, ஒரு மனுஷெல்லாம் உள்ள போகவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட திமிங்கலத்திற்குள்ளே கர்த்தர் யோனாவை உள்ள போக வைத்தார். இப்ப 3 நாட்கள் யோனா உள்ள இருக்கிறான். யோனாவுக்கு ஒண்ணு மட்டும்தான் தெரியுது, எங்க போறோன்னு, உன்னை நான் எங்க கூட்டிட்டு போறேன்னு ஆண்டவர் சொல்லல. உன்னை நான் பிழைக்க வைப்பேனா சாவடிப்பேனான்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவருடைய வார்த்தை எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், நீ நினிவேவுக்கு போ. அந்த வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணல, கீழ்ப்படியல. அதனால இப்ப மீனுக்குள்ள இருக்கிறான். மீனுக்குள்ள இருக்கிற அவனுக்கு எங்க போறான் அவனுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், மீன் அசைந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு காலையில வந்திருக்கிற இங்க சில பேருக்கு உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க ஊழியம் எங்க போகுதுன்னே தெரியல. அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்குன்னு தெரியல. மனசுல நிறைய திட்டங்கள் இருக்கு, ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் வாய்க்குமான்னு தெரியல. நிறைய நம்ம பேசுறோம், நிறைய காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள கான்வர்சேஷன் இருக்கு. ஆனா இதெல்லாம் சரியா நிறைவேறுமா? இது கர்த்தருடைய சித்தம் தானா? இது கர்த்தருக்கு பிரியம் தானா
இருக்கானான்னு நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு நம்பிக்கை மட்டும் அப்பப்ப வருது. அதற்கு காரணம் என்னன்னா, நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியல, நாளைக்கு நான் என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நம்பிக்கை கொடுக்குது, என்னுடைய மீன் அசைந்து கொண்டே இருக்கிறது. வாவ், ஹalleluya. ஓ ரபன ஹல்தனா ரிபதனயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொல்லாமல் நான் இதை சொல்லல. இங்க இருக்கிற சிலருடைய வாழ்க்கை அதுதான். ஆமென். எங்க போகுதுன்னு, என்ன ஆகுன்னு, எங்க போறோன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் அப்பப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, my fish is still moving. மீன் எங்கேயோ கொஞ்சம் குலுங்குது. இது பின்னாடி போதா முன்னாடி போதா, எந்த திசையில போறது, உள்ள ஜிபிஎஸ் கிடையாது, உள்ள மேப் கிடையாது, லொகேஷன் கிடையாது. அடுத்தது, இந்த மீனுக்குள்ள போயிட்டா ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோ இருக்கிறானா, 70 கிலோ மனுஷனை ஒரு திமிங்கலம் ஜீரணமாக்குவதற்கு எவ்வளவு நேரம் தெரியுமா? 1 2 3 4 5 6 7 8 9, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள ஒரு பஸ்மம் கூட இருக்காது, கொடன்னு சின்னதா ஆயிடும். மீனுக்கு அவ்வளவு அமில சக்தி உள்ள இருக்கு. ஒரு மனுஷனை 9 செகண்ட்ல மீன் ஜீரணமாக்கிடும். ஆனா 9 செகண்ட்ல ஜீரணமாக வேண்டியவனை 3 நாட்களும் மீனால ஜீரணிக்க முடியலன்னா, மீனுக்கு ஒரு கட்டளை இருக்கு, என் பிள்ளைய தொட்டுடாத. ஹalleluya. பிரைஸ். சில வியாதிகள் உங்களை சாகடித்து இருக்கணும், சில மரணங்கள் பிரைஸ் உங்க வாழ்க்கையில வந்திருக்கணும், உங்க வீட்டில் சில குழப்பங்கள் உங்களை இல்லாமல் ஆக்கி இருக்கணும். ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் ஜீவனோடு கூட இருப்பதற்கு காரணம் பிரைஸ், என் பிள்ளைய தொட்டிடாத. நன்றியா இருக்கிறவங்க கை தட்டுறதான நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருந்துருங்க. ஹalleluya. ஆமென். வியாதி வராம இல்ல, கொரோனா வராம இல்ல, கோவிட் வராம இல்ல, தேவையில்லாத வியாதிகள் வராம இல்ல, வேலை போகாம இல்ல, சில பேர் நம்மளை அவமானப்படுத்தாமல் இல்ல, எல்லாம் நடந்தது. ஆனாலும் இன்றைக்கு நீ கர்த்தருடைய சமூகத்தில் பிழைத்திருப்பதற்கு காரணம், என் பிள்ளைய, என் மகளை, என் மகனை தொட்டிடாத. ஓ ராலபா ஷாலபா ரஹதனியா. இந்த இடத்துல பயங்கர பிரசன்னம் இருக்கு. ஆமென். பிரைஸ். கர்த்தருடைய பிரசன்ஸ் நான் ஸ்ட்ராங்கா அனுபவிக்கிறேன். ஆமென். ஹalleluya. மால்தர பனஹத்தனா. பிரைஸ். என்னுடைய சபையில பிரசங்கம் பண்ணும்போது என்னுடைய ஆவியில எவ்வளவு விடுதலையா இருக்குமோ அதே பிரசன்னத்தை, ஆமென், ஹalleluya, லீர்பனா இந்த இடத்தில் நான் அனுபவிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், லீர்பலா ஹம்தலா ரகதனி ஹர்த்தனா லீப்ரா மனஹல் பிரபாதன ஹர்த்தனா. எந்த திசையில் போகிறேன் என்று தெரியாது சிலருக்கு, ஆமென், ஹalleluya, லீபதனை அர்த்தனா பதனை அர்த்தனா லீபன ஹல்பனா ரியதனா. உன்னுடைய வழிகளை திருப்பி உனக்கு ஒரு 3வது நாளை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஓ ஹalleluya. ஆமென். அப்ப இந்த மீன் எங்க போகுதுன்னு உள்ள இருக்கிற யோனாவுக்கு தெரியாது. ஆமென். இவ்வளவு நாள் ஒவ்வொரு நாளும் நான் பிழைத்திருக்கிறேன், அது அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. சுவாசிக்க முடியாத இடத்தில் அவன் சுவாசித்துக் கொண்டிருக்கிறான். எல்லாமே அற்புதமா இருக்கு. இப்ப யோனாவுக்கு ஒண்ணு சொல்லலாம், யோனாவே, நீ போக வேண்டிய இடம் எது என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மீன் கர்த்தரால் கட்டளையிடப்பட்டதினால் இந்த மீன் சரியான இடத்துக்கு தான் உன்னை கொண்டு போயிட்டே இருக்கு. அப்படின்னா உங்க சூழ்நிலை எங்க கொண்டு போகுதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், சரியான திசையை நோக்கிதான் உங்கள் பிரச்சனைகள் கூட உங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அது எனக்கான வார்த்தைன்னு நம்புறீங்க? ஹalleluya. உங்க பிரச்சனை எங்க கொண்டு போகுதுன்னே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். என் ப்ராப்ளம் எங்க கொண்டு போகுதுன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் நிக்கிற இடம் தேவ சித்தமா, நாளைக்கு நான் நித்திருக்கிற இடம் தேவ சித்தமா, இந்த வேலை எடுக்கலாமா, இந்த ஊழியம் சரிதானா, நான் யோசிக்கிறது சரிதானா, இல்லட்டா என் சுய லாபத்துக்காக இதை யோசிக்கிறேன். நான் பல இரவுகளும் பல விடியற் காலைகளும் குழப்பத்தோடு கூட எழும்புகிற சில சிந்தனைகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இப்போது பேசுகிறார். கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, தேவையில்லாமல் யோசிக்காதே.
உன்னுடைய பிரச்சனைகளும் உன்னுடைய ஜெபங்களும் உன்னை எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கேதான் கொண்டு போகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். என்னைக்கோ முடிஞ்சிருக்க வேண்டிய வண்டிலாம் இங்க இருக்கு, என்னைக்கோ முடிஞ்சிருக்க வேண்டிய ஆட்கள்லாம் இங்க இருக்கிறோம். ஆமென். இந்த சபையிலே வரக்கூடாத ஆள் கூட இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. சர்ச்சே வேணாம், இந்த சர்ச்சு எனக்கு வேணாம், இனி நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு பல முறை முடிவு செய்தவங்களா இங்க இருக்கிறீங்க. ஆமென். நீங்க முடிவு செய்ததில் உங்களால் நிற்க முடியாததற்கு காரணம், நீங்க முடிவு செஞ்சத முன்னாடியே, நீங்க முடிவு செய்வதற்கு முன்னாடியே நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் முடிவு செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்னு மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், இங்க இருக்கிற இந்த என் சத்தத்துக்கு கீழே இருக்கிற ஆமென் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒருவர் ஆகிலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு வெளியே இல்லவே இல்லை, கர்த்தருடைய சித்தத்திற்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. ஓ ரபாதனை அர்த்தனம். ஏதோ வாயில வந்ததெல்லாம் நான் சொல்றேன் நீங்க நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்னுடைய ஆண்டவரை தெரியும். ஒரு வார்த்தை லூசா விட்டா கூட அவர்கிட்ட போய் நான் கணக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அவர் சொல்லாமல் நான் எதையும் சொல்வது இல்லை. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ ரபான ஹந்தலா மேனையா தூரா கடமனை அர்த்தனையா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சோ 3 நாட்கள் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்தவனுக்கு 3வது நாள் இப்ப மீன் போய் கொண்டு போய் நினிவேவினுடைய கரையில் அவனை கக்கினது. இப்ப வெளியில விழுறான். சில நேரம் ஆண்டவர் சரியா போக சொல்லும் போது நம்ம என்ன பண்றது இல்ல, போறது இல்ல. சில பேருக்கு ஐசியூல படுக்கும் போது தான் யாரு தெரியும், இயேசுவே முன்னாடியே சொல்லி இருப்பாரு பாருங்க வந்துருன்னு, அப்ப நம்ம வரமாட்டோம். ஆமா, பிரைஸ் சொல்ல. இவன் நினிவேவுக்கு போனால் அற்புதம் நடந்தது. 3வது நாளிலே ஆமென் மீன் அவனை கக்கினது. நினிவேவில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறினது. ஆமென். பக்கத்துல நல்ல மெதுவா கையை பிடிச்சு சொல்லுங்க, சரியான திசையில தான் கர்த்தர் உங்களை கொண்டு போயிட்டே இருக்கிறார். இப்போ அடுத்து சொல்லுங்க, சரியான திசையில தான் உங்க பிரச்சனையும் உங்களை கொண்டு போயிட்டே இருக்கு. அது என்னங்க, கர்த்தர் கொண்டு போனா வேற. சில நேரம் கர்த்தர் சொன்னாதான் நம்ம கேட்க மாட்டோமே. அவர் அழகா சொல்லும் போது தான் நமக்கு புரியாதே. சில நேரம் ஆண்டவர் பண்ணுவார், நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான், நீ கொஞ்சம் வேலையை காட்டுனா. இப்ப இந்த பிரச்சனை வந்து ஒரு திசை திருப்பும் பாருங்க. அந்த பிரச்சனையில ஒரு பாட்டு ஒன்று வரும் பாருங்க. அந்த பிரச்சனையில இயேசுன்னு வரும் பாருங்க. அது ரொம்ப ஒரிஜினலா இருக்கும். நீங்க நல்லா இருக்கும் போது இயேசுவேன்னு கூப்பிடுறவங்க, இந்த பிள்ளைங்க எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து மேக்ஸ் ஒண்ணுமே புரியலன்னு ஏசப்பா 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 இத்தனை ஏசப்பா நீ எக்ஸாம் ஹாலில் சொல்றதுக்கு படிக்கிற ஸ்டார்டிங்ல இருந்தே டெய்லி ஒரு ஏசப்பா கூப்பிட்டு இருந்தா. ஆமா, சில பேருக்கு அந்த பிரச்சனை, அந்த கடங்காரன் நெருக்கும் போதுதான் இயேசுவே 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 இயேசுவேன்றோம். ஆமென். சரி, சரியான திசையில் உங்களுடைய பிரச்சனை உங்களை கொண்டு போய் விடும். அதனால இங்க இருக்கிறவங்க யாரும் கவலைப்படாதீங்க. எங்க கொண்டு போனோமோ அங்க ஆண்டவரும் கொண்டு போவார், உங்க பிரச்சனையும் கொண்டு போகும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு 3வது நாள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். 3வது நாளிலே இயேசு கானா ஒரு கல்யாணத்துக்கு போனார். ஆமென். கானா ஒரு கல்யாணம். எத்தனை முறை பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை முறை நீங்க ரசிச்சு படிச்சாலும் அந்த அற்புதத்தை மாதிரி ஒரு அற்புதம் வேற எதுவுமே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கல்யாணத்துல இருக்கிறதே ஒரு அற்புதம். The first miracle of Jesus. இயேசுவினுடைய முதலாவது அற்புதம். பிரைஸ் தி லார்ட். ஒரு கொண்டாட்டம் பாருங்க, ஒரு செலிப்ரேஷனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். இப்ப அதனுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும். இப்ப இயேசுனுடைய தாய் இந்த குறைவுகளை அறிந்து இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது. இப்ப அவர் என்ன சொன்னாரு, என் ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இப்ப உங்க பிள்ளை உங்களை பார்த்து ஏ பொம்பளை அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஏ ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கோவம் வரும்ல, கோவம் வரும். திரும்ப சொல்லுது பொம்பளை அப்படின்னு, எப்படி இருக்கும்? 2 அடி போட்டுட்டு அது போன உடனே அழையா வருமா? ஆனா இந்த மரியாளுக்கு அழையும் வரல, துக்கமும் வரல, கோபமும் வரல. ஏன்? மரியாள் பெரியாளா? இல்ல.
ஏன் அப்படி வரலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மரியாள் இயேசுவை பெற்றெடுத்ததிலிருந்து இப்ப 30 வயசு ஆயிருக்கு. இந்த 30 வயசு வரைக்கும் இயேசு அவங்கள அம்மா தான் கூப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இயேசுவை குறித்ததான முழு தீர்க்க தரிசனமும் யாருக்கு தெரியும்? மரியாளுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் இயேசுவுக்கு மா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு இயேசு கேட்டாருன்னா, நீங்க இயேசுனா பிறந்ததுல இருந்து கடவுள் மாதிரி இப்படி கை வச்சிருப்பாரு நினைச்சுக்காதீங்க. இயேசு எப்படி இருந்திருப்பாரு? நம்ம குழந்தைங்களாம் எப்படி விளையாடிச்சோ இதே மாதிரி தான் துரு துருன்னு அப்படி ஓடி ஆடி விளையாடி இருப்பாரு. அப்ப இயேசு இப்படி கேட்கிறாரு, தண்ணி வேணுமா? இந்த அம்மா தண்ணி எடுத்துட்டு வரும்போது இந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இஸ்ரவேல் ஜனத்திற்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தவருக்கு நான் இப்ப தண்ணி கொடுக்கிறேன் உள்ள இருந்திருக்கும். தண்ணி கொடுக்கறாங்க. அவர் அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. திடீர்னு எதிர் தெருவில் இருக்கிற, உதாரணத்துக்கு நீங்க போய் பைபிள்ல தேடின்னு இருக்க கூடாது, இதெல்லாம் யோவானுக்கும் இயேசுவுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னே வச்சுக்கோங்க. யோவான் என்ன பண்ணிட்டான்? இயேசுவை இப்படி அடிச்சிட்டான். இப்போ இயேசு ஓடி அம்மா இந்த யோவான் என்ன அடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்றாரு. சரி விடுறா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகே. அடுத்தது 12வது வயசில் இயேசு ஆலயத்திற்கு போனார். நியாயப்பிரமாணிகளோடு கூட பேசினார், வினாவினார், இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. அடுத்தது அதுக்கப்புறம் 18 வருஷம் பைபிள் அவரை குறித்து இல்லை. ஆனால் அவங்க அப்பானுடைய வேலையை வச்சு நம்ம பார்த்தோம்னா அவங்க அப்பாவுக்கு உதவியா இருந்திருக்கலாம், ஒரு தச்சனாக இருந்திருக்கலாம். அப்பெல்லாம் அப்பா இந்த கட்டை எங்கப்பா வைக்கணும், அம்மா எனக்கு சாப்பாடு வேணும்மா, அம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு 30 வயசு வரைக்கும் அம்மா அம்மான்னு சொல்லும் போதெல்லாம் மரியாளுக்குள்ள ஒண்ணு ஓடிட்டே இருக்கு. இவனை பத்தி நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கு. ஆனா இவன் இன்னுமே அம்மா அம்மான்னு கூப்பிட்டு ஏதோ ஒரே மாதிரி இருக்கான், இவன் மாறவே இல்லையே நினைக்கும் போது கானா ஒரு கல்யாண வீட்டுல திடீர்னு ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்னென்ன உடனே அந்த அம்மாக்கு புரிஞ்சிச்சு, இவனுடைய வேலை வந்துருச்சு. அவரே வேலை வரலன்னு சொன்னா கூட சூழ்நிலையை பார்க்கும் போது எனக்கு தெரியுது என்னுடைய வேலை வந்துருச்சு. உங்களுடைய சூழ்நிலையை பார்த்தா, உங்களுக்கு நடக்கிறத பார்த்தா, இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்தா, எனக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் பாஸ்டர் இதெல்லாம் எனக்கு தெரியும் எப்படி நடக்கும்னு, எனக்கு சரியா போகுன்ற மாதிரி இல்ல. சூழ்நிலையை பார்த்தால் சரியா போகின்ற மாதிரி இல்ல. ஆனா வார்த்தை வந்துருச்சுன்னா, ஆமென், ஸ்திரீயே உனக்கும் என்னன்னு ஒரு வார்த்தை வந்த உடனே இப்ப அந்த அம்மாக்கு புரிஞ்சிச்சு இவருக்குள்ள என்னமோ நடந்திருக்கு. ஒருவேளை துக்கமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இப்ப நீங்க கோவப்பட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? உடச்சு போட்டுருவீங்களா? 2 அடி போட்டோ இல்லாட்டா அடிச்சோ அப்படியே விட்டுருவோம். அம்மாக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா இப்ப அம்மா என்ன பண்ணிருக்கணும்? நீங்க பைபிளை விட்டுருங்க. நீங்க சும்மா உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்க, உங்க குழந்தை உங்களை போ ஏதோ சொல்லிச்சு, என்ன பண்ணுவோம்? கஷ்டப்பட்டீங்க போய் அழுவணும். இல்லாட்டா கல்யாண வீட்டுல இருந்து ஓரமா போயிட்டு ஒரு கிணறு ஓரமா உட்காந்துன்னு இப்படி வச்சுக்கிட்டு அழுவணும். இயேசுனுடைய தாய் இதெல்லாம் பண்ணல. என் நேரம் இன்னும் வரல தானே சொன்னாரு. என்ன பண்ணிரு, உங்க நேரம் வரும்போது சொல்லுங்கன்னு சொல்லணும்ல. ஆனா இதையும் சொல்லல, துக்கமாவும் இல்லாம போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதை செய்யுங்க. ஆனா எனக்கு தெரியும் வேலை வந்துருச்சு. ஏன்னா இதுவரையும் அவன் என் அம்மான்னு தான் கூப்பிட்டுருக்கான். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஸ்திரீன்னு கூப்பிடுறானா. அவர் வேலை வரலன்னு சொன்னாலும் எனக்கு தெரியுது வேலை வந்துருச்சு. அப்படின்னா இந்த சபைக்கு நீங்கள் உயருவதற்குரிய நேரம் வந்து விட்டது. 2024வது வருஷம் யார் உங்களுக்கு எதிராக கிரியை செய்தாலும், யார் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றாலும், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உன்னுடைய வேலை வந்தது. ஹல்லேலூயா, ஆமென். இப்ப வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ வேலைக்காரங்க நிக்கிறாங்க. இப்ப இந்த வேலைக்காரங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் ஏற்கனவே கல்யாணம் முடிகிற நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பணும். இனி வேலை செஞ்சாங்கன்னா இனி தண்ணியை தூக்கணும், ஓவர் டைம் அப்படின்னு இருக்கிற நேரம் என்ன சொல்றாரோ செய்யுங்கன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு வந்திருப்பாங்க, ஏதோ சிம்பிளா 2-3 வேலை சொல்லுவாரு போல. அப்படின்னா இப்போ கல்யாணத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை கல்யாணத்தினுடைய குறைவுபட்ட நேரத்தில் இயேசு செய்ய சொல்றாரு. சில நேரம் யார் யாரோ ஆரம்பத்தில் செஞ்சதெல்லாம் இன்னைக்கு நான் செய்யற மாதிரி இருக்கே ஆண்டவரேன்னு இருக்கும். யோசிக்காம செஞ்சிருங்க.
ஆமென். அவங்களாம் அப்ப பண்ணது நான் ஏன் இப்போ இல்ல இல்ல இல்ல. சில காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்லும் போது அதை செஞ்சிடணும். ஆமென். ஓகே, இப்ப ஆண்டவர் சூஸ் பண்ணது அற்புதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தது. மரியாள் சொன்னது வேலைக்காரங்களை, ஆனா ஆண்டவர் தெரிந்தெடுத்தது கற்சாடிகளை. இந்த கற்சாடிகள் மண்டபத்திற்குள்ள இருக்காது, இந்த கற்சாடிகள் மண்டபத்துக்கு வெளியில இருக்கும். ஏன்னா இது எதுக்கான கற்சாடி? கால்களை கழுவுறதுக்கு, சுத்திகரிப்பதற்கு தேவையான கற்சாடி. அப்படின்னா அர்த்தம், கால் எப்ப கழுவாங்க? கல்யாண வீட்டுக்குள்ள வரும் பொழுது, எல்லாம் வெளியில இருந்து வரும் பொழுது. அப்படின்னா சாயங்காலம் ஆயிடுச்சு, இந்த கல்யாணம் முடிவடைய போகிறது. அப்புறம் அந்த கற்சாடியினுடைய வேலை முடிஞ்சிச்சு. ஊரே, மண்டபமே, எல்லா மனிதர்களும் இதற்கு மேல இந்த கற்சாடி தேவை இல்லை, இதுக்கு மேல அதனுடைய உதவி தேவையில்லைன்னு நினைக்கும் போது கர்த்தருடைய கண்கள் எதை தான் பார்க்குது? தேவை முடிந்த அந்த கற்சாடியை பார்க்கிறது. அப்படின்னா இன்னைக்கு காலையில உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை உபயோகப்படுத்தி விட்டு சில பேர் ஒதுக்கி வைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒதுக்கினதை பார்க்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம், அவருடைய கண்கள் உங்களை ஒதுக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆமென். சரி, ஓகே. இப்ப ஆண்டவர் வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு, இந்த கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். இப்பதான் மெயின் விஷயம், நல்லா கவனிங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு நாலு வேலைக்காரங்க எடுத்துப்போமா? 4 வேலைக்காரங்க. இப்போ ஒவ்வொரு குடம் தண்ணியை ஊற்றணும். கிணறோ ஏதோ ஒன்று இருக்கு, அந்த கிணத்துல இருந்து தூக்கிட்டு வந்து தண்ணியை ஊற்றணும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே உங்க கடுப்புல இருப்பாங்க. ஏன்? வேலைலாம் முடிஞ்சக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா வேலை. அவர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்கன்னு வேற நம்ம ஆர்டர் போட்டு போச்சு. அதனால இவர் என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும்? செய்யணும். எல்லாம் ஒரு குடம் ஊத்திட்டு போங்கன்னு சொல்லல. அவர் சொன்னது என்னது? கற்சாடியை தண்ணீரால் நிரம்புற வரையும் அது எத்தனை குடம்னாலும் என்ன பண்ணணும்? ஊத்தணும். இப்ப போறாங்க, கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஒருத்தன் நடந்து வந்து ஊத்திட்டு ஒருத்தன் போகும்போது இன்னொருத்தன் வரான். இப்ப நடுவுல 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவருக்கு வேற வேலையே இல்லை, அந்த அம்மா பேர் அதுக்கு மேல அது இவர்கிட்ட போய் மாட்டி விட்டு போச்சு. சில பேர்கிட்ட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? ஆமா, சில பேர் என்ன செய்யணுமா செஞ்சுட்டு போமா அப்படின்வாங்க. சில பேர் அப்படி கூடியே நின்றுக்கிட்டு அதை எடு இதை எடு. எங்க சர்ச்சில் வந்து எங்க அப்பா பாஸ்டர், அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் இருந்தாங்களாம். அப்ப நான் பார்க்கல, குரியன் பாஸ்டர்னு ஒருத்தர், அவர் ஒரு மலையாளி. அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், சர்ச்சில் யாரன்னா பெருக்க சொல்லிட்டு பெருக்கிட்டு போன்னு சொல்ல மாட்டார். அவங்க பெருக்கினே இருப்பாங்களா, அவர் காலில் தடவிட்டே வருவாராம், மண் எதா இருக்கான்னு. மண் இருந்துச்சுன்னா என்னது இது, ஆலயத்தில் இப்படி இருக்கலாமான்னு திரும்ப பண்ணுவாராம். சில பேர் அப்படி வேலை வாங்குவாங்க. அதே மாதிரி தான் இயேசு இப்போ தண்ணீரை நிரப்புங்கள்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாரு. இப்போ இவங்க போகும்போது வரும்போது யோசிச்சு பாருங்க, ஒருவேளை தண்ணியை எடுக்கும் போது ஒண்ணுமே நடக்கல, ஓகே. இந்த தண்ணிய கற்சாடியில ஊத்தும் போதாச்சும் அது ஏதாச்சும் ஆயிருந்தா, நம்ம தண்ணி ஊத்தும் போது அங்க கலர் மாறுது, அங்க ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது, ஊத்துன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஆனா இவங்க தூக்குறாங்க, வராங்க, ஊத்துறாங்க, ஒண்ணுமே நடக்கல. எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப இயேசு சொல்லல தண்ணியை ஊத்துங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி கலர் மாறும் பாரு, அப்படியா சொன்னாரு? சில நேரம் ஆண்டவர் இதெல்லாம் சொன்னா கூட நமக்கு வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு சொல்ல வர மாட்டார் இந்த ஆண்டவர். புரியுதுங்களா? ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே, என்னை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன? போ அவ்வளவுதான். ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் வரேன், எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் உயர்ந்துட்டாங்க, என்னை குறித்து என்ன ஆண்டவர்? உன் கூட தான் இருக்கேன் ஆண்டவரே. அவங்களுக்கெல்லாம் நிறைய பேசுறீங்க, எனக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதையே பேசினே இருப்பாரு பாருங்க. ஒரு 40 வாக்குத்தத்தம் இருக்கும் ஏற்கனவே நடக்காம. 40 வாக்குத்தத்தத்தை வச்சு ஆண்டவரே 40ம் நிறைவேறாமல் இருக்கிறது என்ன செய்யணும்? சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவேன். மறுபடியும் அதை தான் சொல்லுவாரு. ஆண்டவரை சில நேரம் புரிஞ்சிக்கவே முடியாது, ஆனா வேலை செய்து முடிக்கும் போது தான் தெரியும், இவ்வளவு நாள் என்னை புடிச்சு வச்சதே இதுக்கு தானே. ஆமென். சிலரை கர்த்தர் அவருடைய கரத்துல பிடிச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென். ஏன் உங்களை இன்னும் ரிலீஸ் பண்ணலனா, பிரைஸ் தி லார்ட், சில மோசேக்களை கர்த்தர் மறைத்து வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். எதற்கு மறைச்சு வைக்கிறார் தெரியுமா? இந்த மோசே மிகவும் அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன். சில அழகுள்ளதை கர்த்தர் மறைத்து வைப்பார்.
ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் என்னென்னமோ நடக்கும்போது உங்களுக்கு மட்டும் எது நடக்கலனா கர்த்தர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். நேரம் வரும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை விடுவிக்கும். ஹalleluya. ஓகே, இப்போ எதுக்கு தண்ணி ஊத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியல, எதுக்கு போற? இப்போ நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு பாருங்க. சர்ச்சுக்கு வரும்போது இங்க வரோம், பிரசங்கம் கேட்கும் போது கண்ணீர் வருது. அப்படியே நேத்து நைட்டு நான் என்ன நினைச்சனோ அது மாதிரியே ஆண்டவர் பேசுறாருப்பா. கரெக்டா இருந்துச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் பாஸ்டர் கிட்ட சொல்லுவோம், நேத்து நான் நைட்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்தேன் பாஸ்டர், நடுவில் அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, கரெக்டா என் வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரியே இருந்துச்சு. அப்ப என்னன்னா, வீட்டில் தண்ணி எடுக்கிறோம், இங்க வந்து என்ன பண்றோம், ஊத்துறோம், மறுபடியும் வீட்டுக்கு போறோம், அதே பிரச்சனை. தண்ணி எடுக்கிறோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஊத்துறோம், அடுத்த உபவாச கூட்டம், இதே தான் நடந்துட்டே இருக்குதே தவிர சபைக்கு வரேன் வீட்டுக்கு போறேன், சபைக்கு வரேன் வீட்டுக்கு போறேன், சபைக்கு வரேன் வீட்டுக்கு போறேன். இப்ப இந்த வேலைக்காரங்களுக்கு அப்படிதான், தண்ணியை ஊத்துறோம், தண்ணி எடுக்கிறோம், தண்ணியை ஊத்துறோம், தண்ணி எடுக்கிறோம், இதுக்கு மேல ஒரு மாற்றமே இல்லை. இது இல்லைன்றதுனால, எதுவுமே நடக்கலன்றதுனால அவங்க ஊத்தாமல இல்ல. இங்க இருக்கிற சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்னு மனசார சொல்லி 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அற்புதம் நடக்கிற மாதிரியே இல்ல. சாட்சி சொல்லணும்னா 2 பேர் என்ன நினைப்பாங்கன்றதுக்காக கர்த்தர் என்னை சிறு சாட்சியா நிறுத்தினான்னு ஒரு சாட்சியை ஏதோ சொல்றோம். உண்மையா சொல்லுங்க, மனசார ஒரு நல்ல சாட்சி சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது? கர்த்தர் எனக்கு இதை செய்தார், இந்த மாதிரி செஞ்சார்னு சொல்றது சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது? பட் எல்லாம் கூட்டி ஒரு நாள் வர போகிறது. ஆமென். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்ல, அந்த நாள் மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. அப்ப இவ்வளவு நாள் தண்ணியை ஊத்திட்டே இருந்தீங்களப்பா, ஒண்ணுமே நடக்கலையேனா, இங்கதான் அற்புதம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இயேசு தன்னோடு கூட ஊழியம் செய்வதற்கு தெரிந்தெடுத்து கொண்ட பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்கெல்லாம் கூட இருந்தாங்களான்னு பைபிள்ல இல்ல. அற்புதம் நடக்கிற கற்சாடி இருந்த இடத்தில் இப்போ இவர் அற்புதத்தை செய்யும் பொழுது, அந்த முதல் அற்புதத்தை பார்த்தது பேதுரு கிடையாது, யோவான் கிடையாது. அந்த முதல் அற்புதத்தை தண்ணி அப்படியே கலர் மாறி, டேஸ்ட் மாறி, அந்த திராட்சரசமாய் மாறினதை அப்படி மொண்டு எடுத்தது. இது வரைக்கும் எதுக்கு தண்ணி ஊத்துறோன்னே தெரியாம என்ன ஊத்திட்டே இருந்தாங்களே, அந்த வேலைக்காரர்களை வச்சே அந்த முதல் அற்புதத்தை கர்த்தர் எடுத்தார். அப்படின்னா நீங்க சும்மா அழுறீங்க நினைக்காதீங்க, சும்மா புலம்புறீங்க நினைக்காதீங்க, சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போறேன் நினைக்காதீங்க. உங்களை கொண்டே இந்த பட்டணத்தில், கிராமத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார்னு நம்புறவங்க நல்லா கையை தட்டி ஆவில நிறைஞ்சு ரகபக ரஹந்தலா ஓ ரபல ஹஸ்தனா லமார்த்தேனையா லீதனா அல்பனா ரெகதனி அர்த்தனையா. ஹalleluya, ஹalleluya, ஆமென். 3வது நாளில் நினிவே பட்டணம் ரட்சிப்புக்குள் நடத்துற வழியை கர்த்தர் செய்தார். 3வது நாளில் திராட்சரசம், தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. எதற்கு தண்ணீரை ஊற்றுகிறோம், எதற்கு அழுவுறேன், எதுக்கு வரேன், எதுக்கு போறேன், என்னுடைய திருமணமே சரியா, கல்யாணமே தேவ சித்தமா, இன்னைக்கு நான் இருக்கிற வேலை தேவ சித்தமா, இன்னைக்கு நான் இருக்கிற இடம் தேவ சித்தமானு சித்தத்துக்குள்ளேயே நிறைய பேருக்கு பித்தம் பிடிச்சிருக்கு இப்போ. ஆமென். எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இனியும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்திட்டே இருக்க போறதில்ல. கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய செயலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிக்கும். ஓ ரபல ஹஸ்தலமன ஹந்தல் பிரபாதனை அர்த்தனா. ஹalleluya. 3வது நாளில், ஆமென், 3வது நாளில் வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கலர் இல்லாதது, டேஸ்ட் இல்லாதது, கலர் உள்ளதாக, டேஸ்ட் உள்ளதாக மாறும். அதை யார் பாப்பா? யார் பாப்பா? நம்மளே பார்ப்போம். எதுக்கு தண்ணியை ஊத்துறேனே தெரியல, ஏதோ வரேன் போறேன் இல்ல, நீங்க தான் பார்க்க போறீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி அற்புதம் நடக்கும். உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க பிரைஸ் சொல்லலாம், எந்த வீட்டுக்காரு, எந்த வீட்டு, எந்த நபர் உங்களுடைய வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்காம, வார்த்தைக்கு கனமே கொடுக்காமல் இருக்கிறாங்களோ, அதே இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அதே மனிதனை கர்த்தர் உங்களுக்கு முன்னே வளைய பண்ணுவார். ஓ ரபல ஹத்தலமன ஹல்பனா.
ஓ ரபலபதன ஹல்பனா ஷாண்டல் பிரபாதனையா. ஆமென். வளையாத சிலதை கர்த்தர் உங்களுக்கு முன்னே வளைய பண்ணுவார். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரபலபத ரபல ஹல்பனா ரபதனபல் ஹல்பனா ஷாண்டனையா. ஆமென். ருசியற்ற தண்ணீர், ஆமென், கலர் இல்லாத தண்ணீர், ஹalleluya. ஓ ரபல ஹந்தல் பிரபதனையா. இந்த திராட்சரசத்தை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுத்த உடனே அவன் சொல்றான், இதுவரைக்கும் இதை எங்க வச்சிட்டு இருந்த? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இதுவரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க? இவ்வளவு நாள் உங்க ஊழியம் எங்க இருந்துச்சு? இவ்வளவு நாள் நீங்க எங்க மறைஞ்சிருந்தீங்க? ஆமென். இது மாதிரி பலரும் ஆச்சரியப்பட்டு கேட்கிற மாதிரி கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். ஆமென். ஹalleluya. நிழலுக்குள் போக வேண்டியவர்கள் அல்ல நீங்கள், பலரையும் உங்கள் நிழலுக்குள் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இங்க இருக்கு. ஆமென், 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 ஆமென். எந்த நிழலுக்கு போலான்னு நீங்க வெயிட் பண்ணாதீங்க. உங்க நிழலுக்குள்ளே கர்த்தர் சிலரை கொண்டு வருவார். ஹalleluya, ஹalleluya. சோ மூன்றாவது நாளில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. இது போல நிறைய இருக்கு. இன்னும் ஒண்ணு மட்டும் ஒரு லைன்ல நான் சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசு ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சு முடிக்கும் போது அவர்கிட்ட ஆளுங்க வந்து சொல்றாங்க, உங்களை பிடிக்கிறதுக்கு ஏரோது தீர்மானம் பண்ணியிருக்கிறான், எத்தனித்து வைத்திருக்கிறான். இப்ப இயேசு சொல்றாரு, இன்னைக்கு நான் இருப்பேன், இன்னும் 2 நாள் இந்த இடத்துல தான் இருப்பேன். அந்த நரிக்கிட்ட போய் சொல்லு, முடிஞ்சா புடிச்சு பார்க்க சொல்லு. என்ன தைரியம் பாருங்க. இது வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு தைரியமே வரல. நல்லது சொல்றது கூட இது வேணாம் செய்யாதீங்கன்னு சொன்னா நல்லது, அதை சொல்லி என்ன நினைப்பாங்களோ, இது ஏன் சொல்லணும் அப்படின்னு நல்லதை உணர்த்துறதுக்கு கூட தைரியம் வரல. ஆனா இந்த நாளுக்கு பிறகு அதுக்காக தைரியமா பேசுறேன்னு வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு அடி வாங்கின்னு இருக்கக்கூடாது. நான் அந்த மாதிரி சொல்லலை, சில நல்ல விஷயங்களுக்கு சொல்றேன். தெய்வீகமான விஷயங்களுக்கு சொல்றதுக்கு துணிவே இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியும் இது வேணான்னு சொன்னா பெரிய ஆபத்து, காப்பாற்றப்படலாம். பட் இந்த நாளுக்கு பிறகு உங்க 3வது நாள் துவங்குகிறதுனால எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லுவதற்குரிய தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். 3 காரியங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார், கர்த்தர் உங்களை எழுப்புவார், கர்த்தர் உங்களை பிழைக்க பண்ணுவார். நீங்க பிழைப்பீங்க. எங்க பிழைப்பீங்க? கர்த்தருடைய சமூகத்துல. எங்கேயோ போயிட்டான் பா சர்ச்சை விட்டு நல்லா இருக்கான், அது இல்ல, சபையில பிழைத்திருக்கிறான். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் பிழைத்திருக்கிறான். எல்லாம் எழுந்து நிக்கலாமா? ஹalleluya. எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்கிட்ட தான் பேசினார்னு இருக்கு? ஆமா, இன்னைக்கு வார்த்தை எல்லாம் எனக்கு தான்றவங்க 2 கையை உயர்த்துங்க பார்ப்போம். நல்லா உயர்த்தி பிடிங்க. ஹalleluya. நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான். நல்ல கைத்தட்டி பாடுங்காமே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, நல்லவரே நம் தனஹல் சதரமன ஹந்தனா. ஓ நல்லவரே, ஆமென். ஆராதிப்பேன். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் என்றும் உள்ளதே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். நல்ல வாயை திறந்து ஆமே. என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ
அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் காத்திடுவார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில். நல்ல சத்தமா பாடுங்க. ஆமென். பாடும்போதே ஆமென் இந்த வார்த்தைகளுடைய ரப நிறைவு உங்க மேல விழட்டும். ஷால்வா ரஹடமன ஹன்சனா. ஆமென். ஹalleluya. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை உங்க மூன்றாவது நாள் இப்ப ஆக்டிவேட் ஆகட்டும். ஷாகரகே தோரம ஹசதரியாதன. ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஓ என்றும் அவரில் மகிழ்ந்து இருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் ஆமென் இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. சரமான ஹகல பிரகடமதனையா. வானங்கள் எங்களுக்கு திறக்கப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூடவே இருந்து என்னாலும். ஓ என்னை மறக்காத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு என்ன மறக்கல படிங்க. என்னை மறக்காத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவேன். எல்லாரும் வெறுத்த போது நெஞ்சார அணைத்து, புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரியாத போது என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து. நல்ல கைத்தட்டி கண்ணமூடி ஹalleluya. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு. ஆமென். என்னை நெஞ்சார அணைத்து எல்லாரையும் அணைச்சு கொள்ளுங்கப்பா. உங்க அபிஷேகம், உங்க பிரசன்னம், உங்க நிறைவு. மூன்றாவது நாள் உயிர்ப்பிப்பேன், மூன்றாவது நாள் உயிர்ப்பிப்பேன் சொன்னவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக, எழுப்புவீராக, பிழைக்க பண்ணுவீராக. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். தொடர்ந்து ஆண்டவரே சொன்ன வார்த்தையின்படி எங்களை நடத்துவீராக. மூன்றாவது நாள் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும், இவர்களுடைய இந்த சபைக்கு, இவர்களுடைய பாஸ்டருக்கு மூன்றாவது நாள், குடும்பத்திற்கு மூன்றாவது நாள். ஹalleluya. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் மூன்றாவது நாள் இன்றைக்கு திறப்பதாக. நாங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு பரலோகம் ஆமென் என்று சொன்னதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.